என்ன ப்ராப்ளம் பார்க்கலாமா? ம். பார்த்துக்கோங்க. ஈக்குவல் டு tan inverse ஆஃப் A cos x minus B sin x divided by B cos x plus A sin x. என்ன ஃபார்முலான்னு எப்படி பண்ணலாம்? ப்ரீவியஸ் ஒரு ஃபார்முலா நான் ஒரு ஃபார்முலா ஐடியா கொடுத்து ப்ரீவியஸ் ஃபார்முலா என்ன போட்டோம்? tan inverse of x minus tan inverse of y equal to tan inverse of x minus y divided by x plus y. இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றுவோம். அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி மாற்றலாம்? யார் எக்ஸ் யார் ஒய் இப்படி வச்சுட்டு நம்ம எக்ஸ் ஒய் கரெக்டாக இல்லைங்க. அப்படி எப்படி மாற்றலாம்? இவங்க வந்து tan inverse x y மாத்தணும். tan inverse tan inverse மாத்தணும். அப்போ சேம் வந்து இது பாசிட்டிவா இருக்கும். சொல்லு. சார் a cos x minus b sin x divided by அதுக்கு இது பண்ணலாமா சார்? அதான் காசு வந்து டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காசை வந்து காமன் எடுத்து டிவைட் பண்ண. அப்போ காசு காமன் எடுத்துக்குவோம். a minus b a by tan x divided by b plus a tan x வரும். ஃபர்ஸ்ட் காசு x டிவைட் பண்ணிட்டேன். சரி. அப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு ஃபார்முலா வரலையே. நம்மளுக்கு என்ன பிரச்சனை? இந்த இடத்துல 1 வரும். இந்த இடத்துல b வருது, இந்த இடத்துல a வருது. ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணும்? 1 plus xy தான். 1 plus xy. ஃபார்முலா வந்து 1 plus xy. 1 plus xy. கரெக்டுங்களா? tan inverse of x minus y divided by 1 plus xy தான் நம்மளோட ஃபார்முலா. எஸ் சார். இப்போ இந்த இடத்துல 1 வரும். கரெக்டுங்களா? இந்த இடத்துல 1 வந்து என்ன வரும்? சொல்லி போகலாம். அப்போ b ஐ டிவைட் பண்ணுங்க. சார் அதான் 1 plus a by b இது பண்ண கீழ டினாமினேட்டர் சொன்னேன் சார் நான். அப்போ என்ன ஆகும்? 1 plus a by b tan x மேல வந்து a by b minus tan x சொல்லுவாங்க. a by b minus tan x b ஐ கட் பண்ணுறீங்க. அப்போ மைனஸ் tan x b ஐ கட் பண்ணிட்டீங்க. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ வந்துச்சா? இப்போ யார் எக்ஸ் யார் ஒய்ன்னு தெரிஞ்சிச்சா? அப்போ எக்ஸ் யார்? இவன் எக்ஸு. இந்த ஃபுல் டேம் வந்து என்ன ஆகும்? ஒய்னு வரும். அதே மாதிரி எக்ஸ் ஒய்னு வரும். கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ சொல்கிறது என்ன பண்ணணும்? tan inverse of x tan inverse of a by b. அப்போ tan inverse of a by b tan inverse of tan x. கரெக்டுங்களா? சரி இப்போ tan inverse of tan inverse வந்து tan x வந்து கேன்சல் பண்ணலாம். எக்ஸ்னு வந்துடும். கரெக்டுங்களா? நீ சொல்லுங்க கரெக்டு தான். வெரி எக்ஸ்னு வந்துடும். கரெக்டாமா? எஸ் சார். அப்போ சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய டேம் டெரிவேட்டிவ் எப்படி வரும்? இதுதான் ஒய். அப்போ dy by dxன்னு வரும். தட் இஸ் இது -1 ஆயிடுவாங்க. 0 சூப்பரா. வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்போ இந்த a by bங்கிறது வந்து 1 0. அப்போ d by dx ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 1. அப்போ -1. அப்போ இதனோட வேல்யூ என்னது? 0. இதனோட வேல்யூ என்னது? 1. அப்போ 0 - 1 வந்து -1. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதா? 0 - 1 வந்து -1. அப்போ நம்மளுக்கு வேல்யூ வரும். ஓகே சார்.